கம கமன்னு ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை பொடி நீங்கள் இட்லிக்கோ தொட்டுக்கலாம், சாதத்துலேயும் பிணைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு 1 month ஷெல்ஃப் லைஃப் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிக்க போகிறோம். 20 கொத்து கருவேப்பிலையை நல்லா சிப்ஸ் மாதிரி நீங்கள் வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. ஆனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, இல்லைன்னா கருப்பாயிடும். அடுத்து அதே சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 5-6 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. வறுத்ததை கருவேப்பிலையோட எடுத்து வச்சுட்டு சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 5 பல் பூண்டை தோலோட இடித்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல சிப்ஸ் மாதிரி வறுப்பட்டதோ 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து ஒரு முறை வறுத்துட்டு அதை எடுத்து வச்சிருங்க. நான் கட்டி பெருங்காயத்தை காய வச்சு பொடி பண்ணி வச்சிருக்கேன், அதை தான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பவுடர்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க, ரொம்ப மையா அடிக்க வேண்டாம். இப்போ கருவேப்பிலை சாதம் செய்யறதுக்கு ஒரு கரண்டி நெய்யில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுந்து, கொஞ்சமாக வேர்க்கடலை, 4-5 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக முந்திரியும் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு அழாக்கு புழுங்கலரிசி சாதத்தை வடிச்சு வச்சிருக்கேன். நல்லா உதிரி உதிரியா இருக்கணும் சாதம். இதுல நம்ம வறுத்து வச்சிருக்கிற பருப்பையும் சேர்த்துக்கலாம். அதோட நம்ம அரைச்ச கருவேப்பிலை பொடியும் சேர்த்து நல்லா கையிலேயே கிளறிக்கோங்க. இந்த கருவேப்பிலை பொடிக்கு 1 மாசம் ஷெல்ஃப் லைஃப் இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்றதா இருந்தால் 3 மாசம் வரைக்கும் நல்லா இருக்கும். இந்த சாப்பாடு நீங்க கிளறும் போதே சும்மா கம கமன்னு வாசனையா இருக்குங்க. அப்படியே சாப்பிடும் போது இந்த வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுந்தெல்லாம் வாயில நல்லா கடுக்கு முடுக்குன்னு கிடைக்கும். அண்ட் இதோட ஃபுல் லெங்தி வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கேன், கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. எப்படி